முனைவர் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனர் என் லிங்குசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர், விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் கோ விஸ்வநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். பாருங்களா, மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் நீதிபதி பாட்ஷா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சுபிக்ஷா இவர் உலகத்தில் இருக்கிற பல மொழிகள் இருக்கிற தேசிய கீதங்களை அப்படியே பாடக்கூடிய திறமை கொண்டவர். சுபிக்ஷா அவர்களுக்கு நன்றி. இப்போது வரவேற்புரையாற்ற கவிக்கோ அவர்களுடைய மருமகன் அயாஸ் பாஷா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் முதற்கண்ணுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தாழ் கண்டால் தடை வணங்கும் பேனா போல தங்கள் அனைவரையும் வணங்கி கவிக்கோ மன்றம் மற்றும் கவிக்கோ அறக்கட்டளை சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பால் வீதியில் பாதங்களால் பாதை போட்டதால் கவிக்கோவின் கால் தூசிகள் கூட நட்சத்திரங்களாய் சிதறின. அவர் பேனாவின் உதல்களை கலைமகள் நெற்றியால் ஒற்றியெடுத்து பொட்டாக்கி கொண்டாள். கவிதை வரிகளை வீணை தந்தியாக்கி விரல்களை மல்லிகை மொட்டாக்கி கொண்டாள். அவர் பூவென்று எழுதினால் அதில் தேன் ஊறும், விழி வண்டுகள் தான் ஊறும், அதுவே மொய்க்கும். நானில கிழிசலை அவர் நன்னூலே தைக்கும். அநீதிகளை சாய்க்க ஈட்டியிடும் அவர் கவிதை அவரோடே போட்டியிடும். எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் மதவரி கள்ளு பானைகளை கவிக்கோவின் விஸ்வரூப எழுதுகோள் உரியடிக்கும். ஏழைகளின் உழைப்பானை கடையில் எரிபொருள் விறகாகி வறுமையை முறியடிக்கும். நகலிக்க தெரியாத அசல்மான் இந்த முசல்மான், அதனை கசல்மான் என்பதே கச்சிதம். கலைமான் வலைமான் ஆகி சிறைபிடித்து கலைமான் வலைமான் ஆகி சிறைபிடித்தது கலைஞர் என்னும் பெருமான். எப்போது கவிதை வரும்? பகைவர் எச்சரித்தால் கவிதை வரும். காதல் நச்சரித்தால் கவிதை வரும். காதலியை எச்சரித்தால் கவிதை வரும். உடன்பிறப்பே என கலைஞர் உச்சரித்தாலே கவிதை வந்துவிடும். கவியரங்குகளை மக்கள் பயப்படுத்தி கலைஞர் அதனை சுத்தமாக கவியரங்குகளை மக்கள் மயப்படுத்தியவர் கலைஞர். அதனை சுத்தமாக சாயப்படுத்தியதும் ஏனைய கவிஞர்களை பயப்படுத்தியும் நயப்படுத்தியதும் கவிக்கோதான். அவர் நாக்கு நாட்டியத்திற்கு அரங்குகள் சதங்கை கட்டி ஆடும். சிலப்பதிகார காலத்தில் கவிக்கோ நாக்கு நாட்டியம் நடைபெற்றிருந்தால் கோவலன் மாதியை விட்டு கவிக்கோவை தான் கரும்பட்டு இருப்பான். கடல் கொண்ட தமிழ்ச்சங்கம் மீண்டும் உடல் கொண்டு எழுந்தது கவிக்கோவாய். அந்த தமிழ்ச்சங்கத்தை பாராட்ட தூத்துக்குடி முத்தே வந்துள்ளது. முத்துவேலர் பேத்தி என்ற நம் வீட்டு பெண் வந்துள்ளது. தன்னை அடையாளமாய் தலைவர் கலைஞர் நம்மிடம் விட்டு சென்ற 2 கோள்கள். ஒன்று செங்கோல், அது இன்று தளபதி கையில் இருந்து கோட்டை ஆள்கிறது. மற்றது எழுதுகோள், கனியம்மா கையில் இருந்து பாட்டை ஆள்கிறது. அடிபட்ட இடத்திலிருந்து ரத்தம் வருவதற்கு முன் முந்திக் கொண்டு வரும் கண்ணீர் போல புயல் வெள்ள பொழுதுகளில் முந்தி வருகிறார். அடிபட்ட இடத்திலிருந்து ரத்தம் வருவதற்கு முன் முந்திக் கொண்டு வரும் கண்ணீர் போல புயல் வெள்ள பொழுதுகளில் முந்தி வருகிறார் நம்முடைய கனிமொழி அவர்கள்.
கண்ணிமைகளையே கழற்றி கைக்குட்டையாக தருகிறார். தேவைக்கரம் நீளுவதற்கு முன் சேவைக்கரம் நீட்டுகிறார். கருணை மகள்தான் என காட்டுகிறார். அதானி அம்பானி எனும் அட்டைகள் அன்னையிடம் பால் அருந்தாது, மாறாக ரத்தம் உறிஞ்சும் என நாடாளுமன்றத்தில் கன்னிவெடி ஏற்றுகிறார். இன்று கலைஞர் ரகுமான் புகழ்கொடி ஏற்றுகிறார். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாடிய பாரதி என்றிருந்தால், கல்வி சிறந்த தமிழ்நாடு கல்விக்கோ பிறந்த தமிழ்நாடு என பாடியிருப்பார். தலைமை தாங்கும் விஐடி வேந்தர் கல்விக்கோ முனைவர் கோ விஸ்வநாதன் செப்பமிகு கவிக்கோவிற்கு கப்பம் கட்ட வந்துள்ளார். புல்லட் பல்வரிசையில் குழந்தை தாய் வயிறு கிழித்து வரும் ஜென்மம் திரையில் தெரிக்கும் மன்மம். இப்படி ஒரு ஹைக்கூ இனி வரலாம். சதை உதை வதை இந்த சூத்திர இழிவு துடைத்து திரையின் புரை நீக்கிடும் கதிரியக்கம் லிங்குசாமி. கலையெழில் தங்குசாமி, கற்பனை நுங்குசாமி, ஆபாசத்திற்கு சங்குசாமி, கவிக்கோ நெஞ்சில் தங்குசாமி அடைமழை அச்சதை தூவ வந்திருக்கிறார். வார்த்தைகளில் வசீகரம், கருத்துரைப்பில் துணிகரம், செந்தமிழை பந்தி வைப்பதில் ருசிகரம், திரை நட்சத்திரங்களையும் உரை நட்சத்திரம் தமிழர்களை பாரசீகர்களாக்கும் பா என்று கவிக்கோ அழைக்கும் பர்வீன் சுல்தானா அவருடைய சிந்தனை நனைக்கும் சிறப்புரை ஆட்டு வந்திருக்கிறார்கள். சிங்கப்பூர் முஸ்தபா பாய் இல்லை, கவிக்கோவை மறுமுறை பெற்று இருக்கும் தாயவர். இந்த ஆவண பூவனத்தின் ஆணிவேர். கவிக்கோ அன்பு சேமிப்பு வங்கி. நாணயமட்டு வணிகத்தில் இருந்தாலும் நாணயம் மாற்றாதவர். டாலர்களை மதிப்பதை விட தமிழ் ஸ்காலர்களை மதிப்பவர். இதற்கு கட்டுமான சாட்சி கவிக்கோ மன்றமே மாட்சி. முஸ்தபாவின் முத்தவழி அரசு வழங்கிய இடஒதுக்கீடு இந்த கவிக்கோ மன்றம். கவிக்கோ கூடு விட்டு கூடி பாய்ந்த கூடு. கண்ணுக்குள் முஸ்தபா வைத்திருந்த கவிக்கோ ஜீவனம் இந்த கவிக்கோ ஆவணம். கண்ணுக்குள் முஸ்தபா வைத்திருந்த கவிக்கோ ஜீவனம் இந்த கவிக்கோ ஆவணம். அதனை தனக்குள் விழிபெயர்த்தவர், காட்சி மொழிபெயர்த்தவர் பிருந்தா சாரதி. பிருந்தா சாரதியிடம் விளக்கினை தாய் என்று கேட்டோம். அவர் கிழக்கினை தந்துள்ளார். படம் எடுக்கும் கேமரா படத்தில் தெரியாது. இதனை உருவாக்க உழைத்தவர்கள் உருவம் இப்படத்தில் தெரியாது. அவரின்றி படத்தில் ஓர் அணுவும் அசையாது. இது மயில் தோகை தூரிகை வரைந்த சித்திரம். அதோ அந்த பீலிகை கண்களில் ஆனந்த கண்ணீர். வருகை தந்து மெருகூட்டிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இருகை கூப்பி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். ஆவணப்படம் வெளியீடு இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் வெளியிடுகிறார்கள். உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் கே பாக்ஷா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துருங்க. சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்தல். தயாரிப்பாளர் சிங்கப்பூர் முஸ்தபா அவர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடைக்கு பதிலாக புத்தகங்கள், டைரிகள் முதலியவற்றை வழங்குகிறார். முதலில் இயக்குனர் லிங்குசாமி அவர்களுக்கு. இருங்க ஒன்னொன்னா அங்க பாருங்க. மொத்தமா எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்துருவோமா? அடுத்து மேடம் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு. விஐடி வேந்தர் கோ விஸ்வநாதன் அவர்களுக்கு. நீதியரசர் கே பாக்ஷா அவர்களுக்கு. கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்களுக்கு.
சரிங்களா, அடுத்து வேற கேப்ல பண்ணலாம். தலைமை உரையாற்ற விஐடி வேந்தர் தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர் கோ விஸ்வநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கவிக்கோ அவர்களை பற்றிய ஆவணப்படத்தை வெளியிடுகின்ற இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு இங்கே வர இருக்கின்ற கவிஞர் கனிமொழி அவர்களே, வரவேற்புரையாற்றிய செயலாளர் அயாஸ் பாஷா அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற திரைப்பட இயக்குனர் லிங்குசாமி அவர்களே, சிறப்புரையாற்ற இருக்கின்ற முனைவர் பர்வீன் சுல்தான் அவர்களே, ஏற்புரையாற்ற இருக்கின்ற திரு பிருந்தா சாரதி அவர்களே, நீதியரசர் பாஷா அவர்களே, கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களே, தினமணி ஆசிரியர் திரு வைத்தியநாதன் அவர்களே, வந்திருக்கின்ற கவிஞர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கவிக்கோ அவர்களின் குடும்பத்தினரே, அனைவருக்கும் வணக்கம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் பாண்டிய நாடு தொண்டை நாட்டுக்கு அளிக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் மதுரையிலே பிறந்து வளர்ந்தாலும் 30 ஆண்டு காலம் எங்களோடு வாழ்ந்தார்கள், எங்கள் மாவட்டத்திலே வாழ்ந்தார்கள். அங்கே பணிபுரிந்தது 30 ஆண்டு காலம். ஆனாலும் எனக்கு ஒரு 40-50 ஆண்டு காலமாக அவரோடு பேசுகின்ற பழகுகின்ற வாய்ப்பு இருந்தது. அவருடைய கூட்டங்களை கேட்கின்ற வாய்ப்பும் இருந்தது, கூட்டங்களை ஏற்பாடு செய்கின்ற வாய்ப்பும் இருந்தது. எனக்கு முன்னாலே இந்த திரைப்படத்தில் ஆவணப்படத்திலே சொல்வார், அவர் வந்த பிறகுதான் வாணியம்பாடிக்கே புகழ் சேர்ந்தது உண்மை. அந்த கல்லூரி அவராலே தான் வெளியே தெரிய ஆரம்பித்தது. அது 100 ஆண்டுகள் ஆன கல்லூரி. ஆனாலும் இவர் வந்த பிறகு அதற்கு புகழ்பெற்ற கல்லூரியாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டில் நிறைய தமிழறிஞர்கள், கவிஞர்கள் இருந்தாலும் தனக்கென ஒரு தனியான இடத்தை பெற்றவர் நம்முடைய கவிக்கோ அவர்கள். இங்கே இந்த ஆவணப்படத்தை பார்த்த பிறகு எதையுமே பேசவே இல்லை, எல்லாவற்றையும் அதிலேயே பேசினார். அவருடைய கவிதைகளை முழுவதுமாக என்னால் படிக்க முடியவில்லை. எத்தனை பேர் படித்திருக்காது, அவங்களே எல்லாரும் படிச்சிருக்க முடியும். கொஞ்சம் படித்திருக்கிறேன். எந்த கவிதையை படித்தாலும் அது பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது, ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் 2 கவிதைகள், மிகவும் நான் ரசித்த 2 கவிதைகளை மட்டும் உங்களுக்கு நான் படித்து காட்ட விரும்புகிறேன். அவருடைய கவிதைகள் எப்படி இருக்கும் என்பதற்கு அது அடையாளமாக கூட நான் சொல்ல முடியும். தேர்தலை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். காட்டில் தேர்தல் நடந்தால் என்று அதற்கு தலைப்பு. காட்டில் தேர்தல் நடந்தால் நடிகர்கள் முதலமைச்சராக முடியாது. ஏனென்றால் அங்கே சினிமாவும் இல்லை, குழந்தைகள் பாலுக்கழும் நாட்டில் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்யும் மூட ரசிகர் கூட்டமும் இல்லை என்று எழுதினார். காட்டில் தேர்தல் நடந்தால் சாதியை சொல்லி ஓட்டு வாங்க முடியாது, ஏனென்றால் அங்கே சாதியே இல்லை என்று சொன்னார். காட்டில் தேர்தல் நடந்தால் நோட்டுக்கு ஓட்டு வாங்க முடியாது, ஏனெனில் காட்டில் எந்த நோட்டும் செல்லாது. காட்டில் தேர்தல் நடந்தால் கள்ள ஓட்டு இருக்காது, ஏனென்றால் அங்கே அயோக்கியர்கள் இல்லை. காட்டில் தேர்தல் நடந்தால் அடிதடி இருக்காது, நடக்காது, கலவரம் இருக்காது, ஏனென்றால் அங்கே மிருகங்கள் மட்டுமே வசிக்கின்றன, மனிதர்கள் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். காட்டில் தேர்தல் நடந்தால் வேட்பாளர்கள் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று
பொய் வாக்குறுதிகளை தர முடியாது. ஏனெனில் அங்கே எந்த குறையும் இல்லை. பாவம் காடு, அங்கே தேர்தல் நடத்தி அதை கெடுக்க வேண்டாம். அதாவது அமைதியாக இருந்துவிட்டு போகட்டும். ஜனநாயகத்திற்குத்தான் தேர்தல் தேவை. ஜனநாயகம் என்றால் முட்டாள்கள் பல பேர் கூடி அயோக்கியர்களை தேர்ந்தெடுப்பது, அதற்கு நாட்டில் காட்டில் வாய்ப்பே இல்லை என்று ஒரு கவிதையை அவருடைய இரண்டாம், உங்களுக்கு தெரியும், 2 பகுதிகளாக அந்த கவிதைகள் இருந்திருக்கின்றன. அதிலே ஒன்று இது. ஆக நம்முடைய நாட்டில் மக்களாட்சி எவ்வாறு நடைபெறுகிறது, தேர்தல்கள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதையெல்லாம் இதை படித்தால் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், ஒப்பிட்டு பார்க்க முடியும். அதெல்லாம் பெரிய கதை. இருந்தாலும் நான் சிலவற்றை மட்டும் உங்களுக்கு பின்னாலே சொல்வேன் தேர்தலை பற்றி. இன்னொரு மிகவும் நான் ரசித்த கவிதை பாருக்குள்ளே நல்ல நாடு என்ற ஒரு கவிதை. சிறையிலே போய் அங்கே சிறைவாசிகளை சந்திக்கிறார். அவர்களை சிறையில் சந்தித்தேன். என்ன குற்றம் செய்தீர்கள் என்று கேட்டேன். ஒவ்வொருவராக சொன்னார்கள். எங்கள் வீட்டில் திருடன் திருடிக் கொண்டு ஓடினான், திருடன் திருடன் என்று நான் கத்தினேன், அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக என்னை கைது செய்து விட்டார்கள். அடுத்த ஆள் சொல்றான், என் வருமானத்தை கேட்டார்கள், நான் வேலையில்லா பட்டதாரி என்றேன், வருமானத்தை மறைத்ததாக வழக்கு போட்டு விட்டார்கள் என்று 2வது ஆள். அடுத்த ஆள், நான் கரிமூட்டை தூக்கும் கூலி, கூலியாக கிடைத்த ரூபாய் நோட்டு கரிபட்டு கருப்பாகிவிட்டது, கருப்பு பணம் வைத்திருப்பதாக சொல்லி என்னை கைது செய்து விட்டார்கள். நான் வயலுக்கு வரப்பெடுத்துக் கொண்டிருந்தேன், நீ பிரிவினைவாதி என்று சொல்லி பிடித்துக் கொண்டு வந்து விட்டார்கள். அதிகாரி லஞ்சம் வாங்கினார், நான் தடுத்தேன். அரசு பணியாளரை அவருடைய கடமையை செய்ய விடாமல் தடுத்ததாக என்னை தண்டித்து விட்டார்கள். அலிபாபாவும் 40 திருடர்களும் பட சுவரொட்டியை ஒட்டி கொண்டிருந்தேன். சட்டமன்ற உறுப்பினர்களை அவதூறு செய்வதாக அழைத்துக் கொண்டு வந்து விட்டார்கள். வறுமை கோட்டை அழிப்போம் என்று பேசினேன். அரசாங்க சொத்தை அழிக்க தூண்டியதாக அடைத்து போட்டு விட்டார். ஊழல் பேர்வழிகளை நாடு கடத்த வேண்டும் என்று எழுதினேன். கடத்தல்காரன் என்று சொல்லி கைது செய்து விட்டார். நான் பத்திரிகை ஆசிரியன், இங்க வந்திருக்கார் பத்திரிகை ஆசிரியர். தலையங்கத்தில் உண்மையை எழுதினேன், நாட்டின் ஸ்திரத்தன்மையை குலைத்ததாக கொண்டு வந்து விட்டார்கள். சுதந்திர விழாவில் ஜனகணமன பாடிக்கொண்டிருந்தார்கள். நான் பசியால் சுருண்டு படுத்துக் கொண்டிருந்தேன், எழுந்து நிற்க முடியவில்லை. தேசிய கீதத்தை அவமதிப்பாக சொல்லி சிறையில் அடைத்து விட்டார்கள். அக்கிரமத்தை எதிர்த்து ஆயுதம் ஏந்த சொன்னான் கண்ணன் என்று யாரோ கதா காலட்சேபத்தில் சொல்லி இருக்கிறார். என் பெயர் கண்ணன், பயங்கரவாதி என்று என்னை பிடித்து கொண்டு வந்து விட்டார். நான் வெளியே வந்தேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் இல்லாமல் நாடு அமைதியாக இருந்தது என்ற ஒரு கவிதை. இந்த 2 கவிதையும் நான் மிகவும் ரசித்த கவிதைகள். இந்த தேர்தலை பற்றி அவர் எழுதியதை நான் எப்பொழுதும் மறக்க முடியாத ஒன்று. தேர்தல் என்றால் என்னன்னு அவர் எழுதியிருக்கார். ஒரு முறை திருவிக சொன்னார், எண்ணத்தை எண்ணிக்கையால் தோற்கடிப்பதுதான் தேர்தல் என்று திருவிக அவர்கள் எழுதியிருக்கிறார். ஒரு மக்களாட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய எழுத்தாளர்கள், கவிஞர்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் தலைவர்களும் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் முழு மக்களாட்சியாக மாற முடியுமா என்பதுதான். மக்களாட்சியை 2 விதமாக பிரிப்பார். ஃபுல் டெமோக்ரசி, ஃபிளாட் டெமோக்ரசி, FLAWED. அரைகுறை மக்களாட்சி, இது குறையுள்ள மக்களாட்சி என்று சொல்லலாம். நாம் 25 நாடுகள்
இந்த முழு மக்களாட்சி பட்டியலில் இருக்கின்றன. மீதம் இருக்கின்ற சுமார் 50 நாடுகள் இரண்டாவது பட்டியலில் குறையுள்ள மக்களாட்சி இருக்கிறது. நாம் அதிலே தான் இந்திய நாடு இருக்கிறது. இது முழு மக்களாட்சியாக மாற வேண்டுமானால் அதில் முக்கியமானது தேர்தல். தேர்தல் நடக்கும் விதம், நடைபெற்று கொண்டிருக்கிற விதத்தை நான் ஒரு 50-60 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இளைஞராக இருக்கும்போதே அறிஞர் அண்ணா அவர்கள் 57 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னை நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிறுத்திவிட்டார்கள் வந்தவாசி தொகுதியில். நான் நினைத்து பார்க்கிறேன், அன்றைய தேர்தலுக்கும் இன்றைய தேர்தலுக்கும் ஒரு 50-60 ஆண்டு காலத்தில் எவ்வளவு பெரிய வேறுபாடு வந்துவிட்டது என்பதை நான் பார்க்கின்றேன். ஒன்று வேட்பாளர்கள். அப்பொழுது என்னை எதிர்த்து நின்ற காங்கிரஸ் வேட்பாளர், திமுக வேட்பாளர், எதிர்த்த காங்கிரஸ் வேட்பாளர் என்னுடைய கல்லூரி தோழர், என்னுடைய நண்பர் கிருஷ்ணசாமி, உங்களுக்கு தெரியும், அன்புமணியுடைய மாமனார். நாங்கள் 2 பேரும் தேர்தல் என்னதால விரோதிகள் ஆக முடியாது, நாங்கள் பேசிக்கொள்வோம், வழியில் எங்கேயாவது பார்த்தோம்னா பேசுவோம். இன்றைக்கு வேட்பாளர்கள் சந்திப்பார்களா என்று சொல்ல முடியாது. அது நண்பர்கள் என்பதாக இருக்கலாம். தேர்தல் முடிந்து நாடாளுமன்றத்துக்கு போன பிறகு செலவை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் எல்லோரும் உட்கார்ந்து. அங்கே இருந்தவர்கள் அதிகம் செலவு செய்தவன் நான் தான். 50,000 ரூபாய் எனக்கு செலவு. அதில் 4,000 ரூபாயை அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமை கழக நிதி என்று எனக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். ஆக மிச்சம் நான் ஒரு 40,000-45,000 நான் செலவு பண்ணுது. அங்கே பார்த்தால் அதிகமாக செலவழித்தவர்கள் நான் ஒருவன். மற்றவங்களாம் 20,000, 25,000, 30,000 செலவு முடிஞ்சு போச்சு. இப்பொழுது உங்களுக்கு அதுக்காக தெரிந்திருக்க வேண்டாம், வேட்பாளர் யாராவது நீ பார்த்துருந்தா சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு கோடிகள் என்பது அந்தந்த தொகுதியை பொறுத்திருக்கிறது, எதிர்க்கிற வேட்பாளரை பொறுத்திருக்கிறது. சராசரியாக எடுத்துக்கொண்டால் 50 கோடியாவது வரும். ஒன்று அதிகம் செய்யறவங்க இருக்காங்க, குறைச்சலா கொஞ்சம் பேர் இருப்பாங்க. 45 கோடி. அதாவது 10,000 மடங்கு தேர்தல் செலவு கூடியிருக்கிறது இந்த 55-60 ஆண்டு காலத்தில். ஏழைகள் தேர்தல் பக்கமே போக முடியாது, நடுத்தர மக்கள் கூட போக முடியாது. ஊராட்சி மன்ற தேர்தல், நகராட்சி தேர்தல், அவைகளும் அப்படி மாறிவிட்டன. இதுல ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்தா அவன் 5,000 ரூபா கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டது. இதை வைத்துக் கொண்டு நாம் எப்படி ஒரு மக்களாட்சியாக இருக்க போகிறோம், நாம் எப்படி மக்களாட்சியாக, முழு மக்களாட்சியாக மாறப்போகிறோம் என்று எனக்கு புரியவில்லை. மக்களும் மாற வேண்டும், அரசியல் கட்சிகளும் மாற வேண்டும், அதிகாரிகளும் மாற வேண்டும். ஒரு நல்ல அரசு என்று சொன்னால் குடிமக்கள் அரசு அலுவலகத்துக்கு போய் எந்த செலவும் இல்லாமல் காரியத்தை முடித்துவிட்டு வர வேண்டும். அது என்றைக்காவது இந்தியாவில் நடக்குமா என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். லஞ்சம் வாங்காத அதிகாரிகள் இருக்கிறார்கள், இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் லஞ்சமே வாங்காத ஒரு அலுவலகம் என்று ஒன்றை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இன்றைய நிலைமை. அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்று நான் கருதுவது, நானும் கொஞ்ச நாள் எம்எல்ஏ, எம்பி, அமைச்சராகவும் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்பாயின்மெண்ட், டிரான்ஸ்பர், ப்ரமோஷன், இந்த 3க்கும் செலவில்லாமல் ஒரு அதிகாரி வந்தால் அவர் ஒழுங்கா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது 3த்திலையும் செலவு பண்ணிட்டு வந்தா அவர் நாம் கடைசி வரையும் வாங்கலாம்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்துடுது. அது அதிகாரிகளை பொறுத்தவரை. அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அவர்கள் கொடுக்கிறார்கள், என்ன கொடுக்கிறார்கள் நாம் வாங்கிக் கொள்கிறோம், வாங்கிக் கொண்டுதான் ஓட்டு போடுகிறோம் பெரும்பாலும். ஆக அப்படி பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போட்ட பிறகு நாமே, அதுவே ஒரு ஊழல் தான். பணம் வாங்கி கொண்டு வாக்களிப்பதே ஒரு ஊழல் தான். பொதுமக்களே ஊழல் செய்ய ஆரம்பித்து விட்டார். அப்புறம் நீங்க போய் அரசியல்வாதியை ஊழல்வாதின்னு எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நான் என்ன சும்மாவா வந்தேன், இவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்தேன், அதை எப்படியாவது சம்பாதிக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இப்படித்தான் நம்முடைய மக்களாட்சி போய்கொண்டிருக்கிறது. நம்ம ஊர்ல, நம்ம பக்கத்துல கேரளா 1த்துல மட்டும்தான் விதிவிலக்கு.
அங்கே ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்படுவதில்லை, வாங்கப்படுவதும் இல்லை. அதனால் எங்கள் லஞ்ச ஊழல் குறைவாக இருக்கிறது. இந்தியாவில் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற ஒரு அமைப்பு உலகம் முழுவதும் இருக்கிற ஆட்சிகளை, அரசுகளை எவ்வாறு லஞ்சத்தில் பாதிக்கப்படுகிறது என்பதை ஒரு ரேங்க் போடுகிறார்கள், பட்டியல் போடுகிறார்கள். அதில் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை போடும் பொழுது மிக குறைவாக ஊழல் நடக்கிற இடம் கேரளா தான். 10% ஊழல் என்று போட்டிருக்கிறார். அதில் இருந்து ஆரம்பித்து 80% வரை இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் இருக்கின்றன. நாம் கீழேயும் இல்லை, மேலேயும் இல்லை. தமிழ்நாடு நடுவில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அவருடைய கணக்குப்படி 62% ஊழல் நடைபெறுகிறது. இதெல்லாம் மாற வேண்டுமானால் நிறைய நமக்கு அப்துல் ரஹ்மான்கள், கவிக்கோக்கள் வேண்டும். நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு அடிப்படையானது கல்வி. அந்த கல்வியின் மூலமாக வருகிற விழிப்புணர்ச்சி. எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் த பிரைஸ் ஆஃப் லிபர்ட்டி என்று குறிப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சி மக்கள் மத்தியில் இல்லை. இன்னும் பல மாநிலங்களில் அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். நாடு புறாவும் ஏன் ஏழையாக இருக்கிறோம் என்பதே பல பேருக்கு தெரியாது. ஏன் ஏழையாக இருக்கிறோம் என்பதும் புரியாது. இங்கே எனக்கு முன்னாலே யார் பேசினார், அயாத் பாஷா தானா, நம்ம இதுவை பற்றி சொன்னார். 2 பெரும் பணக்காரர்களை பற்றி, இந்த நாட்டிலே இருப்பவர்களை பற்றி குறிப்பிட்டார்கள். நாம் எங்கே ஒரு காலத்தில் இது ஒரு பெரிய சோசியலிச சமுதாயமாக மாறும் என்கிற சூழ்நிலை இருந்தது. அந்த நிலை இப்பொழுது மாறிவிட்டது. ஒரு 10 நாட்களுக்கு முன்னாலே நான் தாய்லாந்துக்கு போயிருந்தேன். அந்த நாட்டு பொருளாதாரத்தை பற்றி படிக்கும் பொழுது அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், தாய்லாந்து இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அன்ஈக்குவல் சொசைட்டி இன் த வேர்ல்ட், திஸ் தேர்ட் unequal society in the world after Russia and India என்று குறிப்பிட்டிருக்கிறார். ரஷ்யா இந்தியாவுக்கு அடுத்தாற் போல அதிகமான பொருளாதார ஏற்றத்தாழ்வு உள்ள நாடாக அது இருக்கிறது என்று சொல்லி, ஆக அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் மக்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். நாம் இலவசங்களை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இலவசம் வாங்கிக் கொண்டே அவன் இருக்க வேண்டுமானால் பொருளாதாரத்தில் முன்னேறவே முடியாது. உங்களுடைய இலவசம் எனக்கு தேவையில்லை, இலவச வேட்டி வேண்டாம், இலவச சேலை வேண்டாம் என்று சொல்லுகிற சூழ்நிலையை ஏற்படுத்தினால்தான் உண்மையான பொருளாதார வளர்ச்சி. அது இந்த நாட்டில் நடக்க வேண்டும். இதையெல்லாம் கவிக்கோ அவர்கள் ஆங்காங்கு கவிதை வடிவிலே கொடுத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் புரியுமா என்று தெரியாது. அதனால்தான் இங்க சொன்னார்கள், புது கவிதையாக கொஞ்சம் கூட எழுதினார்கள் என்று. இப்படிப்பட்ட அருமையான கருத்துக்களை தேர்தலாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு போனவர். அவர் இன்னும் நீண்ட நாட்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், ஆனால் நடக்காமல் போய்விட்டது. அதைத்தான் நம்முடைய தினமணியில எழுதினார்கள், அப்துல் ரஹ்மான் மறைந்தார், கவிக்கோ வாழ்வார் என்று எழுதினார்கள். அப்படி என்றைக்குமே கவிக்கோ வாழ்வார்கள் என்பதை சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்தமைக்கு நன்றியை சொல்லி, இங்கே நம்முடைய முஸ்தபா அவர்கள் மிக சிறப்பான ஒரு காரியத்தை செய்து திரு பிருந்தா சாரதி வைத்து இந்த படத்தை, ஆவணப்படத்தை தயாரித்திருக்கிற அவர்களுக்கும் அதில் சம்பந்தப்பட்ட அவ்வளவு பேருக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாருக்குள்ளே நல்ல நாடு என்ற அந்த கவிதை கவிக்கு அவர்களுடைய சுட்டு விரல் என்ற புத்தகத்தில் இருக்கிறது. சுட்டு விரல் என்பது அவருடைய அரசியல் பார்வைகள் கொண்ட கவிதை நூல். அது இந்த ஆவணப்படத்திலே சொல்லியிருக்கேன், நிறைய நாம் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்த கவிதை நூலை படித்தால் இப்படி சமுதாயத்தை பற்றி நம்மை சிந்திக்க தூண்டும். இது கவிதைக்கு விரோதமாக கவிதையை பற்றி மட்டுமே அவர் பேச வேண்டும் என்பதல்ல. ஒரு கவிதையை படித்தால் உங்கள் மனதில் எழுகிற எண்ணங்கள் என்ன என்பதையெல்லாம் தலைவர் அவர்கள் வி.டி. வேந்தர், கோ. விஸ்வநாதன் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அடுத்து நீதியரசர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். வாழ்த்துரை வழங்குவார்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாவேந்தர் பாரதிதாசனுடைய வைர வரிகளோடு என் உரையினை தூக்குகின்றேன். நம் நினைவில் நின்று நிலைத்திருக்கக்கூடிய, நம் நெஞ்சை நெகிழ வைக்கின்ற இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய என்றென்றும்
என் பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்குரிய கல்வி சாம்ராஜ்யத்தினுடைய முடிசூடா மன்னர், ஈடு இணையற்ற வேந்தர், ஜிவி என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற அன்புக்குரிய திரு ஜி கோ விஸ்வநாதன் அவர்களே, இந்த விடிய விழாவிலே அற்புதமான வரவேற்புரை ஆற்றிய கவிக்கோவினுடைய அன்பு மருமகன், நம் அன்புக்கு மரியாதைக்கு உரிய திரு அயாஸ் பாஷா அவர்களே, இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய என் மதிப்புக்குரிய திரைப்பட இயக்குனர் லிங்குசாமி அவர்களே, என்றென்றும் என் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய செந்தமிழ் செல்வி முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்களே, ஏற்புரையாற்ற இருக்கக்கூடிய பிருந்தா சாரதி அவர்களே, இங்கே இந்த விழாவினை அழகு தமிழில் அற்புதமாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற அருமை சகோதரர் பிருந்தா சாரதி அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற என் இனிய தமிழ் உள்ளங்களை, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த விழாவிலே கலந்து கொண்டு மகிழ வேண்டும் என்று வந்து நான் அமர்ந்த இந்த எண்ணெய் வள்ளல் பெருந்தகை, என்றென்றும் என் பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உடைய சிங்கப்பூர் முஸ்தபா என்று சொல்லுவதை விட சிங்க தமிழர் முஸ்தபா என்று சொல்வதில் நான் என்றுமே பெருமை அடைகின்றேன். எரிவையின் இருப்பிடம், அன்பின் பிறப்பிடம், பகட்டில்லை, படாடோபம் இல்லை. எப்பேற்பட்ட உயர்ந்த மனிதர்! மேடையில் இல்லை, அவர் கூப்பிட்டாரே தயங்குதான் மேடைக்கு வருவார். இப்பொழுது நாம் பார்ப்பது என்றால் அவரை தேட வேண்டும். தேனியின் சுறுசுறுப்பு எப்பொழுதும் உண்டு. இந்த அரங்கத்திலே வீட்டிருப்பதுதான் எத்தனை பெருமைக்கும் மதிப்புக்கும் உரியவர்கள். என்றென்றும் என் மதிப்புக்குரிய பத்திரிகை துறையிலே முத்திரை பதித்த தினமணி வைத்தியநாதன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். என்றென்றும் அன்புக்குரிய என் அன்பு சகோதரர், முன்னாள் தமிழக அரசுடைய உயர் அதிகார பொறுப்பில் இருந்தவர் உடன்குடி முகமது யூசுப் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். இசையமைப்பாளர் தாஜ் நூர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். இன்னும் பல பேர் எனக்கு தெரிந்த முகங்கள், நான் அறிந்த முகங்கள். இந்த விழாவில் கலந்து கொள்ளும் போது உண்மையிலேயே இந்த மாமன்றத்திற்கு நான் முதலாக வந்தபோது பேரை கண்டு நெகிழ்ந்தேன். இந்த அரங்கத்தை கண்டு நெஞ்சம் நெகிழ்ந்து கண்ணீர் வடித்தேன் என்று சொன்னால் மிக. கவிக்கோ மன்றம் என்று ஒன்று இருக்கிறது. அதை ஏற்படுத்தி மகிழ்ந்தவர் என் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சிங்கத்தமிழர் முஸ்தபா அவர்கள். வந்தபோது பார்த்தேன், சுற்றிலும் தமிழ் பெருஞர்கள், தமிழ் பெருமக்கள், புலவர்கள், அறிஞர்கள், கவிஞர் பெருமக்கள். என்னவென்று சொல்வது இவருடைய தமிழார்? நான் இன்று தயாராக வரவில்லை. ஆனால் இங்கே மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் பாதிக்கும் மேற்பட்டோர் ஆவணப்படத்திலே உரையாற்றியதை கேட்டு நெஞ்சம் நெகிழ்ந்து அமர்ந்திருந்தேன். என்ன அற்புதமான ஒரு கவிஞர்! இவரை பொறுத்தவரை இந்த அற்புதமான மனிதரை பார்க்கின்ற பழகுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் என் அன்புக்குரிய சகோதரர் முகமது யூசுப் அவர்களும் ஷாஜகான் அவர்கள். எங்க இருக்கார் பதிப்பாளர் ஷாஜகான்? இஸ்லாமிய தமிழ் இலக்கிய விழா என்ற ஒரு விழாவை குழந்தைகள் நடத்தினார்கள். அந்த விழாவிலே கலந்து கொள்கின்ற மகிழ்கின்ற பெரும் வாய்ப்பை நான் பெற்றேன். அப்பொழுது அந்த பெருங்கவிஞர், மகா கவிஞர் என்று சொன்னால் மிகையாகாது. என்னை பொறுத்தவரையிலே திரைத்துறையில் உள்ளவர்கள் தான் உலகம் போரால் அறிந்தவர்கள் என்று சொல்லும்போது அந்த காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே திரைத்துறையில் இல்லாமல் கவிதை வகையில் உலகில் புகழ்பெற்று முடிசூடா மன்னராக திகழ்ந்தவர் நான் அன்பிற்கும் மரியாதைக்கும் நெஞ்சிற்கு வரை நிறைவேற்கக்கூடிய கவிக்கோ அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. நான் அவர் மறைந்த போது ஒரு கவிதையை படித்து என் கண்கள் குளமாகியது. நான் இன்று வரும்போது நான் பேசுவதற்காக வரவில்லை, கடந்து கொண்டு பேசுபவர்கள் கேட்பதை மகிழ்வதற்காக வந்தேன். ஆனால் இந்த அரிய வாய்ப்பை என் அன்புக்கு மரியாதைக்குரிய சிங்கத்தமிழர் முஸ்தபா அவர்கள் மேடையில் அழைத்து நானும் பங்கு கொண்டு ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அந்த வள்ளல் பெருந்தகைக்கு என்றும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அது இறுதியாக அவர் எழுதிய ஒரு கவிதை இருக்கிறது பாருங்கள், அதுதான் நான் படித்து நெஞ்சம் நெகிழ்ந்த கவிதை. அதை தான் இந்த உரையில ஆவணப்படத்திலே கூட அந்த வரிகளை சொன்னார்கள். அற்புதமான ஒரு கவிஞர், அந்த அற்புதமான ஒரு மகா கவிஞருக்கு இதைவிட ஒரு சிறந்த நிகழ்ச்சி வேற எந்த நிகழ்ச்சியும் இல்லை. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சிங்கத்தமிழர் முஸ்தபா அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்து, அவருடைய குடும்பத்தார் அவர்களை பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது. அவரது அருந்த புகழ்வை வந்திருக்கிறார்.
அவருடைய அன்பு பேரன் ரொம்ப அழகாக பேசினார். ரொம்ப நேச்சுரல் ஸ்பீச். அவரை பற்றி அவங்க தாத்தாவை பற்றி பேசும்போது ரொம்ப எளிமையானவர், ஒரு மணியர், ஒரு லுங்கி, என்ன அற்புதமான பேச்சு. வரவேற்புரை அவருடைய மருமகன் கவிதையே பாடி மகிழ்ந்தார். எல்லோருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்து. வாழ்க தமிழ், வெல்க தமிழ். உங்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த நன்றி. நீதிபதி வந்திருக்கிறார், அவரை மேடையேற்றி கௌரவிக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் சிங்கப்பூர் முஸ்தபா அவர்கள் விரும்பினார்கள். அதனுடைய அடிப்படையில் நீதியரசர் கவிக்கோவின் மீது மிகுந்த மதிப்பு கொண்டவர். அவர் தயார் பண்ணி பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அற்புதமாக பேசினார்கள். அவர்கள் சொன்னதைப் போல இந்த அரங்கிலே மிக உயர்ந்த மனிதர்கள் அனைவரும், ஏகப்பட்ட ரசிகர்கள் உட்பட தினமணி ஆசிரியர் வந்திருக்கிறார், கவிஞர் மூமு, கவிக்கோவால் கொண்டாடப்பட்ட மூமு இக்பால் அவர்கள் வந்திருக்கிறார், நிறைய நாகூர் ரூமி அவர்கள் வந்திருக்கிறார், ஏகப்பட்ட பேர் வரிசையாக இந்த ரிசர்வ் பேங்க் நண்பர் பணியாற்றிய அனைவருக்கும் ஒவ்வொரு உரையாக சொல்லலாம். நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். கவிஞர் மனோகரி, இப்படி ஒரு பெரிய பெரும் கவிஞர் பட்டாளமே நிறைய பேர் இருக்கிறார். 25 கவிஞர்களை அழைத்து வந்திருக்கிறார். தாஜ்னூர் அவர்கள், சிவகுமார் அவர்கள், ஹைக்கூ போட்டி, கவிக்கோ பேரிலே ஆண்டுதோறும் ஹைக்கூ போட்டி அளித்து 1 லட்சம் ரூபாய் பரிசு லிங்குசாமியும் சிவகுமார் அவர்களும் சேர்ந்து வழங்குகிறார்கள். அந்த சிவகுமார் அவர்கள் வந்திருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நன்றி கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்களே. பார்வையாளராக வந்தவரை மேடையேற்றி வாழ்த்துறை வழங்க சொன்னோம். அற்புதமான ஒரு உரையை வழங்கியிருக்கிறார். எந்த நேரத்திலும் தொட்டால் போதும், பட்டன் தட்டினா பேசுற மாதிரி அப்படி பேசுவார். ஒரு முறை புத்தக கண்காட்சியில் என்னுடைய இருளும் ஒளியும் என்ற புத்தகத்தை வெளியிடுவதற்கு நான் அவரை போய், அப்பதான் புத்தகம் பிரிண்ட் ஆகி வந்தது, நான் வெளியீட்டு விழாக்கள் வைப்பதில்லை, அந்த அரங்கத்திலே வெளியிட்டுருவேன். அப்போ அவர்கிட்ட போய் சொன்னேன், தலைப்பு என்னன்னு கேட்டார். இருளும் ஒளியும்னு. வரேன்ட்டார். வந்து இருளையும் ஒளியும் வைத்துக்கொண்டு ஒரு 15 நிமிடம் பேசினார். யூடியூப்ல இருக்கிறது போய் பாருங்க. இந்த உலகத்தை 2 பகுதிகளாக பிரித்தால் ஒன்று இருளாகவும் மற்றொன்று ஒளியாகவும் தான் பிரிக்க முடியும் என்று தொடங்கி அப்படி போயிட்டே இருக்கார். தத்துவார்த்தமாக போறார் உள்ளர. அவருடைய ஸ்பீச் என்னுடைய புத்தகத்துக்கு ஒரு முன்னுரை போல அவர்கிட்ட வாங்கலன்னு வருத்தப்பட்டேன். அற்புதமான ஒரு ஸ்பீச். அதே போல இப்போ கவிக்கோவை பற்றி பேச சொன்னோம். அவர் என்னை பற்றி ரொம்ப பாராட்டி பேசினார். உண்மையிலேயே மனுஷ்யபுத்திரன் அவர்களுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். நான் இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்ற முடிவு செய்ததே நீங்கள் நடத்திய எழுத்தாளர்களை பற்றி ஆவணப்பட விழாவில் தான். நான் ஒரு எழுத்தாளரை பற்றி எடுத்தால் கவிக்கோவை பற்றி எடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். யாராவது அழைப்பார்களா என்று எனக்கு ஏக்கம் இருந்தது. ஆனால் உலகத்தில் இந்த சீக்ரெட் என்ற புத்தகம் இருக்குல்ல, அதெல்லாம் படிச்சுட்டு எல்லாரும் நீங்க நினைச்சீங்கன்னா பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி செய்யும்ட்டு அது நடந்தது. சிங்கப்பூர் முஸ்தபா அவர்கள் என்னை அழைத்தார். நீங்கள் கவிக்கோவை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அது அப்போது நவம்பர் மாதம் நடந்தது. இவர் டிசம்பர் மாதம் கூப்பிட்டு சொல்றாரு. அப்படி தொடங்கியதுதான் இந்த படம். இந்த படம் சிறப்பாக வந்ததற்கு காரணம் நான் மட்டுமே அல்ல. இதற்கு நிறைய பேர் ஒத்துழைச்சாங்க. முக்கியமாக சிங்கப்பூர் முஸ்தபா அவர்கள், இதற்கு என்ன செலவானாலும் நீங்க கவலைப்படாதீங்க, கார் எடுத்துட்டு எந்த ஊருக்கு போங்க, ட்ரெயின் எடுங்க, பிளைட்டை பிடிங்க, நல்ல ஆவணங்கள் எங்க கிடைச்சாலும் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னாரு. கவிக்கோவின் மீது இப்படி ஒரு பிரியம் வைத்திருக்கிற ஒரு ரசிகரை நாம் காண்பது அரிது. கவிக்கோவினுடைய பெயரில், கவிக்கோ இறந்ததற்கு பிறகு அவருடைய வாழ்நாள் முழுக்க அல்ல, அவர் இந்த கவிக்கோவினுடைய பெயரை எப்போதும் நிலைநாட்டுகிற இந்த கவிக்கோ மன்றத்தை இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறார். எங்க இலக்கிய விழா நடந்தாலும் கவிக்கோ மன்றத்தில் நடக்கிறது டக்குன்னு அந்த ஒரு மைல் ஸ்டோன் மீது ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி இந்த அரங்கத்தை மாற்றியிருக்கிறார். அதே போல ஆஸ்திரேலியாவிலே ஒரு லே அவுட், அது காலனி அமைத்தார். அதுல கவிக்கோ தெரு என்று ஒரு தெருவை அமைத்திருக்கிறார். அவரை சந்திக்க வந்தால் தேநீர் தருவார். முதல்ல நீங்கள் திரும்பி போகும்போது கவிக்கோனுடைய ஏதேனும் ஒரு நூலை தருவார். ஆலாபனையோ பித்தனையோ ஏதேனும் ஒரு நூல் தருவார். இப்போது சமீபத்தில் சென்ற மாதம் இலங்கைக்கு போயிட்டு வந்தார். எதுக்கு அப்படின்னா, இலங்கை சுற்றுலா பார்க்கறதுக்கு இல்ல, இலங்கை பல்கலைக்கழகத்தில் கவிக்கோ பெயரில் ஒரு அறக்கட்டளை நிறுவி அதில் ஆண்டுதோறும் ஒரு அறிஞர் தமிழ் ஆய்வு இருக்கை நடத்தி தமிழ் ஆய்வு செய்வதற்கு ஒரு கவிக்கோ பெயரிலான ஒரு இருக்கை நடத்தினார். இப்படி ஒரு ரசிகரை கவிக்கோ பெற்றிருக்கிறார் என்றால் கவிக்கோவினுடைய இலக்கியம் ஒரு காரணம் என்றாலும், கவிக்கோ என்பவர் இலக்கியம் தாண்டி ஒரு மாபெரும் ஞானியாக, ஒரு சூஃபி ஞானியாக, மனிதாபிமானியாக, எல்லோருக்கும் பொதுவானவராக இருந்திருக்கிறார். அப்படி அந்த சிங்கப்பூர் முஸ்தபா அவர்கள் எனக்கு அந்த படம் எடுப்பதற்கு ஒத்துழைப்பு தந்தார். அதே போல இயக்குனர் லிங்குசாமி, நீங்க நம்ம கம்பெனியில் இருக்கிற கேமராவை எடுத்துக்க, அதற்கு நீ கம்பெனியில் ஃப்ரீயா இருக்கிறது, அங்க கேமரா இருக்கு, எல்லாம் லைட்டிங் செட்டப் எல்லா இடமும் இருக்கு, எது வேணாலும் எடுத்துக்க எனக்கு அனுமதிச்சார். அதே போல
அப்புறம் ஆலோசனைகள். திரைக்கதை வந்து நான் எழுதினேன். அதாவது திரைக்கதை எழுதும்போது ஒன்றை வைத்துக் கொண்டு, அதாவது தொகுப்புரை ஆற்றுகிறவர்கள் நிறைய நேரம் எடுத்துக் கொள்கிறார்கள், ஆகவே தொகுப்புரையாளர் வேண்டாம், நீங்களே பேசுறீங்கன்னு சொன்னாரு. ஆனா இப்ப நானே கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன், தயவுசெய்து இந்த இதெல்லாம் பின்னாடி பேசலாம். எனக்கு ஏற்புரையில நடுவர் தூண்டி விட்டதுனால பேசிட்டேன். முடிஞ்சிருச்சு. ஏற்புரை இப்ப முடிச்சிடுறேன். அது நல்லது. ஏற்புரை இப்ப முடிச்சிடுறேன். ஒத்துழைத்தவர்கள் வந்து அந்த திரைக்கதை வந்து எழுதுவது என்று லிங்குசாமியோட பணியாற்றுகிற போது அந்த ஒரு கமர்ஷியல் திரைப்படங்களுக்கான வேகம் இருக்குன்னு பேர் சொல்லுவார். அவரோடு பயிற்சி பெறுவதற்கு முன்னாடி நான் வேறு விதமான திரைக்கதை அமைப்பு ரசித்து வளர்ந்தவன். சத்யஜித் திரைப்படங்களையும் இன்னைக்கு நேற்று இறந்து போன ஷாம் பெனகல் அவர்கள் படங்களையும் பார்த்து வளர்ந்தவன். நான் வேறு விதமான திரைக்கதைகளுக்கு பயிற்சி பெற்றவன். இவரோடு வேலை செய்கிற போது அந்த சுறுசுறுப்பு அதுதான் வந்து ஹோல்டு பண்ணுன்னு சொல்லுவாரு. அந்த அமைப்பில் தான் வந்து இந்த கதை எழுதினேன். ஒன்று அவர் சொல்லுவார், ஒன்று ஹீரோ பேசணும், இல்லைன்னா ஹீரோவை பற்றி பேசணும் அப்படிம்பாரு திரைக்கதை எழுதும்போது. அந்த இலக்கணத்தை இந்த ஆவணப்படத்தில் நான் பயன்படுத்திட்டேன். ஒன்று கவிக்கோ பேசுவார், இல்லைன்னா கவிக்கோவை பற்றி யாராவது பேசுவாங்க. தொடர்ச்சி இருக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அது ஒரு கதை போல எழுதிக்கிட்டேன். நிறைய பேர் 4.5 மணி நேரம் என்கிட்ட ஃபுட்டேஜ் இருந்தது. அதை 1 மணி நேரமாக கொண்டு வந்தேன். முதல்ல பார்க்கும்போது எல்லாரும் போர் அடிச்சிருவாங்க, பார்த்தா அவ்வளோ ஒரு டயர்டாக இருக்கும். 4.5 மணி நேரம் ஃபுட்டேஜை 1 மணி நேரத்துக்கு கொண்டு வருவதற்கு நிறைய வேலை செய்தோம். அதற்கு நிறைய பேர் ஒத்துழைத்தவர்கள், நிறைய தொழில்நுட்ப கலைஞர்களை நான் இங்கே சொல்ல வேண்டும். ஒளிப்பதிவாளர் CJ ராஜ்குமார் அவர்கள், அவர் நல்ல பரபரப்பான ஒரு கேமராமேன். வாங்க வாங்க, பரிசளிச்சலாம். இந்த டெக்னீஷியன்ஸுக்கு இப்போ கொடுத்தேன். என்னுடைய ஏற்புரைக்கு பிறகு தர வேண்டிய பரிசு இப்பயே கொடுத்துருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன். அவர் நல்ல பரபரப்பான ஒரு கேமராமேன். ஆவணப்படத்துக்கு பெரிய சம்பளம்லாம் தர முடியாது சார், நீங்க என்ன எடுக்க போறீங்கன்னு கேட்டாரு. கவிக்கோவை பற்றின்னு சொன்னேன். உடனடியே ஒத்துக்கிட்டாரு. அற்புதமா எடுத்தார். அவர் ஷார்ட் எடுக்கும்போது என்ன எதுனே கேட்க மாட்டாரு. மிகப்பெரிய டைரக்டர், மிகப்பெரிய செட்டப்ல தயாரிப்பாளர் இருக்கும்போது நல்ல கேமராமேன் கிடப்பாங்க, அவங்க சொல்றதெல்லாம் செய்வாங்க. அப்படி கூட சில பேர் செய்ய மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன எதுனே கேட்க மாட்டார். நான் சொல்ற ஷார்ட் எடுத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல படத்தொகுப்பு செய்த நாடன் சூர்யா இங்க வந்திருக்கிறார். வாங்க, வந்துருங்க, மேல வாங்க. மிகுந்த அற்புதமான ஒரு கலைஞர். இப்போதான் வந்து படத்தொகுப்புக்கு அறிமுகமாகிறார். இந்த படம் வந்து இவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பதற்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம். வாங்க. இவர்கள் எல்லோரையும் விட, என்னை விட மிகுந்த ஆர்வத்தோடு கவிக்கோவின் மீது மிகுந்த காதல் கொண்டவர் இசையமைப்பாளர் தாஜ்னூர். வாங்க. கவிக்கோவை ஒரு காதலி எப்படி காதலிப்பாலோ அப்படி காதலிப்பவர். அந்த இசையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பரிசு கொடுப்பவர்களை கொடுத்துருங்க. வாங்க, கொண்டு வாங்க. அந்த தயாரிப்பாளர் முஸ்தபா அவர்கள் இந்த இசையமைப்பாளர் தாஜூர் அவர்களுக்கு, வாங்க நடுப்புற வந்துருங்க ஐயா. மேல 3 தொழில்நுட்ப கலைஞர்களும் முன்னாடி வந்துருங்க. இசையமைப்பாளர் அவர் எங்க இருந்தாலும் ஸ்கிரீன் ஃபுல்லா இருப்பார். அடுத்தது ஒளிப்பதிவாளர் CJ ராஜ்குமார் அவர்கள். அங்க பாருங்க, அங்க பாருங்க. படத்தொகுப்பாளர் நாடன் சூர்யா, கவிஞர் தமிழ்நாடன் அவர்களுடைய, ஆரூர் தமிழ்நாடன் அவருடைய பையன். இவர்கிட்ட என்ன சிறப்புன்னு கேட்டா, நான் பேட்டி எடுத்துட்டு பல பேர் எடிட்டர்ட்ட போட்டு காமிச்சா இவர் யாருன்னு கேட்பாங்க. இவர் படத்தொகுப்பாளர் நியமித்தது காரணம் என்னன்னா, இவரே கவிஞர். எல்லா கவிஞர்களும் தெரியும். அற்புதமாக வச்சிருந்தாரு. அவர்களுக்கு நன்றி. அடுத்து இவர் ஒளிப்பதிவு இயக்குனர், ஒளிப்பதிவு செய்த தினேஷ் அவங்க கொடுங்க. தினேஷ் ஒளிப்பதிவு, அதாவது கேமராமேன். அவர் ஒளிப்பதிவு இயக்குனர், ஒளிப்பதிவு. ஆமா. அடுத்தது பிருத்திவி, ஒளிப்பதிவு செய்த பிருத்திவி. ஒளிப்பதிவு செய்த தீபக். உதவி இயக்குனர்கள் வாங்க. இப்பயே வந்து வாங்கிடலாம். நான் இறுதியா கொடுக்கலாம்னு நினைச்சேன், வாங்கிட்டு போயிருங்க. இப்பயே அசோசியேட் டைரக்டர் சாமிராஜ், போஸ்ட் ப்ரொடக்ஷன் சாமிராஜ்.
உதவி இயக்குனர் அன்புச்செல்வன், அன்புச்செல்வன் இப்போ விஸ்காம் படிச்சிட்டு இருக்காரு. படிச்சிட்டு இருக்கும்போது பார்ட் டைமா வந்து உதவி இயக்குனராக வேலை செஞ்சாரு. ரொம்ப அற்புதமான ஒரு எதிர்காலத்தில் இயக்குனராக வரக்கூடிய நல்ல ஒரு இளைஞர். பிரவீன் வந்திருக்கீங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து மீதி அவர்களுக்கு இருக்கையில் அமர்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேற மீதி பேர்லாம் கூப்பிட்றேன். அப்புறம் இப்போ உட்கார். அவனுக்கு நாளைக்கு படப்பிடிப்பு இருக்கு, அவன் போறான். சரி, இப்போ அடுத்து இயக்குனர் லிங்குசாமி அவர்களை பற்றி நான் தனியாக புதிதாக எதுவும் சொல்வதற்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் கவிக்கோவின் புகழை எப்படி சிங்கப்பூர் முஸ்தபா அவர்கள் தொடர்ச்சியாக எடுத்து செல்ல வேண்டும் என்று இருக்கிறாரோ, அதே போல கவிக்கோ ஹைக்கூ போட்டி என்பதை ஆண்டுதோறும் நடத்தி 1 லட்சம் ரூபாய் பரிசு தருகிறார். இவரும் சிவகுமார் அவர்களும் சேர்ந்து இயக்குனர் லிங்குசாமி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். கவிக்கோ அவங்கள வந்து சினிமாவுக்கு பாட்டு எழுத வர சொன்னப்போ வரல. ஆனால் அவரால் உருவான நாங்கள் அவருடைய பாடலை எங்கள் வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு பிறகும் பாடிக்கொண்டே இருப்போம். அவருக்கான இசையை நாங்கள் இசைத்து கொண்டே இருப்போம். இந்த ஆவணப்படத்துடைய தாஜ்னூர் அவங்க மியூசிக் பண்ணது பிறகு நான் இன்னும் பார்க்கல. மணிசீபுத்திரனும் பர்வீன் சுல்தான் அவர்களும் சொல்லும்போது பிருந்தா சாரதி மிக சிறந்த வேலை செஞ்சிட்டாருன்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அற்புதம். மணிசீபுத்திரன் அவர்கள்லாம் சும்மா சொல்ல மாட்டாங்க. நான் போன உடனே வீட்டில் போய் அதை பார்க்கணும் இப்போ எனக்கு தோணுது. வாழ்த்துக்கள் பிருந்தா. பிருந்தா சாரதி வந்து சினிமா அவர் வந்து எடுத்து ரொம்ப வருஷமாச்சு. இப்படி ஒரு நடுவாள சினிமா எடுக்கிறது முயற்சியில் இருந்தார். இப்படி ஒரு மிக முக்கியமாக அவர் வந்து ஐயாவுக்கு அவ்வளோ பிடிக்கும். வீட்டுக்கு போகிறப்போ பனையூர் வீட்டில் போய் உட்காந்து பேசும்போது இவர் புஸ்தக கடையில் வேலை பார்த்தாரு. அங்கே எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம எங்கேயோ எப்பயோ வந்து படிக்கிறோம் இல்லையா, அது வந்து எங்கே பயன்படுது, எவ்வளோ தூரத்துக்கு நேசிச்சு வந்திருக்கோங்கிறது என்னன்னா, நான் வந்து சினிமாவை நிறைய பார்த்துருப்பேன். ஒரு பாரதிய சாரை பார்க்கும்போது அவர் சீன் சொன்னேன்னா, மணி சாரை பார்க்கும்போதோ சங்க சாரை பார்க்கும்போதோ ஊர்ல இருந்து படம் பார்த்துட்டு வந்து நம்ம அவங்கள பற்றி சொல்லும்போது உண்மையிலே நேசிச்சு வந்தவங்க தான் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. எவ்வளவு துல்லியமா இவ்வளவு அழகா எடுத்து சொல்றாங்களே சொல்லிட்டு ஒரு படைப்பாளிக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். அது சந்தோஷமும் கொடுக்கும். பிருந்தாசாரி வந்து அவருடைய கவிதைகளை வந்து எடுத்து சொல்லும்போது ஐயா வந்து ரசிச்சு கேட்பார். இது இவ்வளவு தூரத்துக்கு வந்து யார் சாமி வந்து நம்ம படத்துல அடிக்கடி மீம்ஸ் வரும்ல, அந்த மாதிரி அது அவ்வளவு ரசிச்சு அதை வந்து கேட்பாங்க. ஒரு முறை வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ரூமி பத்தியான ஒரு புக்கு, அதை அவட்ட ஒரு காப்பி தான் இருக்கு, இது நீ கண்டிப்பா படிக்கணும், என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு, இதை வந்து நான் பிறகு எடுத்து உனக்கு கொடுக்குறேன் சொல்லிட்டே இருந்தவர் என்ன நினைச்சாரு தெரியல, நீ எடுத்துட்டு போ அப்படி கொடுத்துட்டாரு. அவ்வளவு பேரன்பு வந்து நானும் அறிவுமதி என்ன, பிருந்தா சாரதி, என்னுடைய அசிஸ்டன்ட் பிரபு, ஜெயபாஸ்கரன், பனையூர், அந்த லாஸ்ட் ஒரு 4-5 வருஷம் எங்க வாழ்க்கையில ஒரு பொற்காலம். நாங்க நேசிச்ச ரசிச்ச அவரை வந்து பக்கத்துல போய் அவர்கிட்ட பேசி எவ்வளவு அற்புதமா இருக்கும். அந்த நாட்களை மறக்கவே முடியாது. அவர் எழுதின ஒரு கவிதை தான் திரும்ப திரும்ப ஞாபகம் வரும். என்னை சந்திக்க வராதீர்கள், உங்கள் பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அங்க இருந்து கிளம்பி வரவே மனசு இருக்காது. என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணி செஞ்சு நல்ல ஒரு கருவாடு வறுத்து வச்சு பிரியாணி சொல்லி எங்களுக்கு பரிமாறி அப்படி அற்புதமா அதுக்கப்புறமும் கவிதைகளை பத்தியே பேசி இருந்துட்டு அப்படி இருக்கும் அந்த நேரம். அந்த நேரத்துல தான் நான் உங்க கேட்டப்போ உங்க பேர்ல நீங்க எழுதின ஜூனியர் விகடன்ல எழுதின அந்த தொடர்ல தான் நான்லாம் கவிதை எழுத ஆரம்பிச்சேன். ஹைக்குன்னு ஒரு விஷயத்தை நீங்க தான் அறிமுகப்படுத்தினீங்க. அதனால வந்து உங்க பேர்ல ஒரு ஹைக்குன்னு சொல்லி ஒரு விழா நடத்தணும், ஃபியூச்சர்ல வந்து ஒரு பரிசு போட்டு வைக்கணும், நிறைய பேர் எழுத வைக்கணும்னு கேட்டப்போ உடனே சம்மதிச்சாங்க. அதுதான் இன்னைக்கு இந்த சிவகுமார் சார் மூலமெல்லாம் அது வந்து மிக சிறப்பா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் பிருந்தாவும் அவர் நேசிச்சு வந்ததுக்காக இப்படி ஒரு பதிவு செய்யறதுக்கு முஸ்தபா அவர்கள் வந்து இப்படி ஒரு அரங்கம், அவங்க மேல பேரன்பு அவங்களுக்கு. இங்க வந்திருக்கவங்க எல்லாமே தான் அவங்க குடும்பம்னு சொன்னா நீங்க மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் குடும்பம் தான். அவங்க பேரன் மாதிரி நாங்களும் அவங்களுடைய பேரன்கள் தான், அவங்களுடைய தொடர்ச்சி தான் நாங்க எல்லாமே. அவங்க வந்து மனசீபத்தின் அவர்கள் பேசும்போது மாபெரும் கவிஞர். இன்னைக்கு வந்து ஃபியூச்சர்ல யாராவது நம்மளுடைய தொடர்ச்சியில் என்னுடைய அசிஸ்டன்ட் யாராவது ஒருத்தர் அவருடைய டாக்குமெண்ட் எடுப்பான் கண்டிப்பா. அதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு. அது நடக்கும், கூடிய விரைவில் நடக்கும். அதுவும் என்னன்னா
ஒரு இக்பால் அவங்களுடைய கவிதையை பற்றி ஐயா வந்து ஒரு முறை ஒரு இதில் எழுதியிருப்பாங்க. மின்முனி பூச்சியில வெளிச்சமா இருக்கிறது, ஒரு மலர்ல வாசமா இருக்கு. ஒரு பூவுல வந்து வாசம்தான் முழுமை, அது மாதிரி மின்மினியில் இருக்கிற வெளிச்சம் ஒரு முழுமை. அப்படி ஒவ்வொரு மதமும் அதோடைய முழுமையில் இருக்கு. அப்படிலாம் பிரிச்செல்லாம் பார்க்க தேவையில்லை. இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்காங்கிறதுக்கு இதை விட ஒரு விஷயம் சொல்லவே முடியாது. இக்பாலுடைய கவிதை ஐயா வந்து மொழிபெயர்த்த அவர் எழுதின ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க. என்ன பார்க்கும்போது திருப்பாவை படிக்க சொல்லுவாரு, மகாபாரதம் படிக்க சொல்லுவாரு, இயேசு காவியம் படிக்க சொல்லுவாரு. இயேசு காவியம் எதை படிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த கடை பேர் வரைக்கும் சொல்லியிருக்காரு. நான் அதை பார்த்துட்டு நான் படித்தேன். இதெல்லாம் அவ்வளவு வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஞானின்னு தான் சொல்லணும். இத்தனை பேரை உருவாக்குறாரு, அவரை பத்தி பேசவே மாட்டாங்க. அவர் கற்றுக் கொடுப்பாங்க. இங்க வகுப்பெடுத்தார், ஒரு முறை கைக்கு பத்தி வகுப்பெடுத்தாரு. எவ்வளவு கவிஞர்கள் அவர் மூலமா உருவாகி வந்திருக்காங்க. அப்துல் ரஹ்மான், நம்ம அறிவுமதி அண்ணன் வந்து அங்க அவங்க ஊருக்கு வந்தது பிறகு ஒரு பொண்ணு கொடுத்து, ஒரு மாப்பிள்ளைய வந்து எப்படி வந்து வீடு பிடிச்சி கொடுத்து ஒரு வாளி வாங்கி கொடுத்து, அப்படியே வந்து அவர் தங்குறதுக்கான எல்லா பொருள்களுமே இது பண்ணி கொடுத்து, அவருக்கு டெய்லி கவிதைகள் வந்து சொல்லி கொடுத்து, உலகம் மொத்தம் நல்ல கவிதைகள் அவருக்கு வந்து எடுத்து சொல்லி, அவரால் உருவாகி வந்ததுதான் அறிவுமதி அண்ணன். அந்த தொடர்ச்சியில தான் அவர் வந்து இங்க சென்னையில வந்து அத்தனை கவிஞர்கள் அவர் உருவாக்குறாரு. இந்த மாதிரியான ஒரு பெரிய, நான் சொல்லுவேன் எப்பயுமே, அவரை சந்திக்க போறப்ப ஒரு மாபெரும் சூப்பி மாஸ்டர் பாக்குற மாதிரிதான் இருக்கும். அவர் வந்து மனுஷபத்தி நம்ம சொன்ன மாதிரி தன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிறவரோ கிடையாது நம்மளுக்கு. அதனாலதான் அவர் கூட அவ்வளவு பெரிய ஒரு அந்த இயல்பு, அந்த நீர் மாதிரியான அவர் கவிதை மாதிரியே, அந்த நீர் கவிதை மாதிரியே அவர் வந்து ஒரு அவ்வளவு இயல்பா, எந்த ஆடம்பரமும் இல்லாம, அதிகாரத்து பக்கத்துல இருந்தாலும் அது எந்த வகையிலையும் பெருசா யூஸ் பண்ணாம மாபெரும் ஒரு கவிஞர். நிறைய அவருடைய கவிதைகள் வந்து சுட்டுவிரல், ஆலாபனை, மிக முக்கியமான தொகுப்புகள். பாக்கியார் எழுதின அந்த தொகுப்புக்கு வந்து சாகித்ய அகாடமி வாங்கினது. நிறைய அவரை பத்தி பேசிட்டே இருக்கலாம். நாங்க இங்க போறப்ப சினிமாவை பத்தியும் அவ்வளவு நுணுக்கமா பேசுவார். சாந்தாராமுடைய படங்களை பத்தி, உலகம் மொத்தம் இருக்கிற படங்களை பத்தி பேசுவாரு. எங்ககிட்ட வந்து ஒருவர் கேட்டாரு, நீங்க ரசிச்சு சமீபத்துல பார்த்த படங்கள், உலகம் மொத்தம் நீங்க பார்த்த படத்தை எல்லாம் எனக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்ல ஏற்றி கொடுங்கன்னு கேட்டாரு. அந்த ரோடு ஹோம். அப்ப நான் சொல்லுவேன், இந்த மாதிரி படம்லாம் நல்லா இருக்கும்யா. இது வந்து நான் வந்து டூயல்னு ஒரு படம் பார்த்தேன், வந்து நாட் ஒன் லிஸ்ட்னு ஒரு படம் பார்த்தேன், நல்லா இருக்கேன், இதெல்லாம் எங்க கிடைக்கும், அது எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு நாங்கள் ஹார்ட் டிஸ்க்ல ஏற்றி கொடுத்தோம் அந்த படத்தை எல்லாம். நிறைய வந்து சொல்லிட்டே போகலாம். எங்களுக்கு வந்து அவருடைய நினைவுகள், அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, அது எல்லாமே எங்களை இயக்கிட்டு இருக்கு. அதில் தான் நாங்கள் வந்து இயங்கிட்டு இருக்கோம். முஸ்தபா அவர்களுக்கு நன்றி. மிக அழகான அற்புதமான காரியம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இது போனோடனே இதை பார்க்கணுங்கிற ஆர்வத்தை வந்து மனுஷபத்தின தூண்டிட்டாரு. பர்வீன் சுல்தான் அந்த அளவு சொன்னாங்க. இந்த அரங்கமே மிக தரமான, தகுதியான, அவருடைய என்ன மாதிரி ரவி சுப்பிரமணியம் அவங்க வந்திருக்காங்க. மிக முக்கியமானவங்க நம்ம தினமணி ஆசிரியர் வந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் வந்திருக்காங்க. அடுத்து நான் வந்து பர்வீன் சுல்தான் அவங்க பேச்சு கேட்கறதுக்கு வெயிட் பண்றதுனால நானும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நானும் அவங்களுடைய மிகப்பெரிய ரசிகன். அவங்க என்னுடைய உரையை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பட இயக்குனர் ரவி சுப்பிரமணியன் வந்திருக்கிறார். இந்த படம் 4.5 மணி நேரம் இருந்தது. நான் போட்டு பார்த்துட்டு இதை எப்படி எடிட் பண்றதுன்னு ஒரே குழப்பத்தில் இருந்தேன். சரி, எதுக்கும் ஒரு முன்னாடி அடி வாங்கினவன்ட்ட ஒருத்தர் கேட்போம் அப்படின்ட்டு ரவி சுப்பிரமணியம் ஆவணப்படம் ஜெயகாந்தனை பற்றி எடுத்திருக்கிறாரு, நிறைய பேர் எடுத்திருக்காரு. அவரை கூப்பிட்டு என்னையா பண்றது அப்படின்னா, நானும் வரும் கும்பகோணத்தில் ஒரே ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, அதனால பார்த்துட்டு ஏதாவது சொல்லி அப்படின்னோடனே அவர் ஒரு ஐடியா சொன்னார். ஒரே கருத்து 4-5 பேர் பேசுறாங்க, இரக்கம் இல்லாமல் வெட்டி எறினாரு. அது ஒரு பெரிய காரணம். அப்புறம் நம்ம லிங்குசாமிட்ட பேசிட்டு இருக்கும்போது வந்து கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி பண்ணியான்னாரு ஒரு வாட்டி. அதனால லிங்குசாமி எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணா, சண்டைக்குள்ள ராஜகிரனை வந்து செகண்ட் ஹாஃப்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி லேட்டா போட்டேன். அவரை போடவே முதல்ல இருந்து வரல, இந்த கார்டை வச்சுப்போம், எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பற்றி பேசுற இடத்துல அவரை இறங்கினேன். அந்த மாதிரி நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க. அறிவுமதி என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார் ஊர்ல இருந்து, என்ன வந்திருக்கு, யாரை எடுத்த அப்படின்ட்டு.
முக்கியமாக இந்த போட்டோலாம் நல்ல பழைய போட்டோலாம் எங்க பிடிச்சிங்கன்னு எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க. இந்த போட்டோவை பெறுவதற்கு மிகப்பெரிய உதவி செய்தவர்கள் கவிக்கோ அவர்களுடைய மகளும் மருமகனும். அந்த பழைய போட்டோவெல்லாம் நான் சொல்லி அவங்களோட பழைய போட்டோலாம் தேடி எடுத்து வீட்டை திறந்து விட்டு எல்லாத்தையும் நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்கன்னு திறந்து விட்டோம்னா அந்த லைப்ரரி எல்லாம் பாத்தீங்கன்னா கவிக்கோட லைப்ரரி வந்து 10,000 புத்தகங்களுக்கு மேல இப்ப இருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் படிச்சது இல்ல, இறுதி காலத்துல படிச்சது. எல்லா புத்தகத்தையும் இவர் எப்படி படிச்சிருப்பாரு ஒரு மனுஷன் அப்படின்னு ஆச்சரியம் எனக்கு. என்ன ஒண்ணுன்னா ஒரு சந்தேகத்துல எல்லாத்தையும் வாங்கி வச்சிருப்பாரா படிப்பாரான்னு சொல்லி ஒண்ணுன்னா பரட்டி பார்த்தா எல்லாத்துலயும் கோடு இருக்கும், இல்லைன்னா புத்தக மடிப்பு இருக்கும், படித்ததற்கான அடையாளங்கள் இருக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் இவ்வளவு புத்தகங்களை படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இரவு முழுக்க படிச்சுட்டே இருப்பாராம், இசை கேட்டுக்கொண்டே இருப்பாராம். அந்த இசை தட்டுகள்லாம் வந்து அப்படியே இருக்கு. இதையெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ரோஜா முத்த நூலகத்தை அணுகுங்க, முக்கியமான புத்தகங்களை அவங்களுக்கு கொடுங்க, மீதி மற்றவற்றையெல்லாம் வந்து நீங்கள் வந்து இப்ப பிரியமான நண்பர்களுக்கோ அல்லது நூலகங்களுக்கோ கொடுத்துருங்க, பாதுகாக்க முடியலன்னா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர்களுக்கு அந்த நூலகத்தை பாதுகாப்பதற்கோ அல்லது அதை வழங்குவதற்கோ ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதை வந்து சிங்கப்பூர் முஸ்தாபா அவர்கள்ட்ட சொன்னா அந்த பழைய கையெழுத்து பிரதிகளை எங்கேயும் வீசி எரிஞ்சிடாங்க, அதை நீங்கள் வந்து பத்திரப்படுத்துங்கள், உங்கள் வீட்டிலேயே ஆவணமாக வைத்திருங்கள், அல்லது என்னுடைய கவிக்கோ மன்றம் அதற்காக தான் நிறுவியிருக்கேன். நீங்கள் என்னுடைய ஒரு அறையை வந்து கவிக்கோவினுடைய பழைய கையெழுத்து பிரதிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், அவற்றை நான் டிஜிட்டல் செய்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அவருடைய கையெழுத்து பிரதிகள் பாதுகாக்கப்படும். முக்கியமாக இந்த ஆண்டு முதல் கவிக்கோ மன்ற அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற ஒன்றை அறிமுகம் செய்திருக்கிறார். அது என்னவென்றால், இங்கே ஒரு தலைப்பில் கவிக்கோவை பற்றி ஆண்டுதோறும் ஒரு சிறந்த பேராசிரியரோ ஆய்வு அறிஞரோ பேசுவார். அதற்கு 1 பவுன் தங்க நாணயத்தை கவிக்கோ மன்றம் வழங்கும். இந்த ஆண்டு அதுக்கு 55,000 ரூபாய், அடுத்த ஆண்டு 60,000 ரூபாய், அடுத்த ஆண்டு 1 லட்சம் ரூபாய் கூட மாறலாம். இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் தங்க நாணயத்தை தருவதாக அவர் சொல்லியிருக்கிறார். அது புத்தகத்திற்கான கையெழுத்து பிரதியை தரும்போது வழங்கப்படும் என்பதை பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இப்போது எல்லோரும் எதிர்பார்த்திருக்கிற பேராசிரியர் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். சார், இப்ப அடுத்து ஒண்ணு இருக்குல்ல, இயக்குனர் லிங்குசாமி அவர்களுக்கு இல்ல நீங்க போடுறது. பர்வீன் அவர்களுக்கு மகள் கவிக்கோவினுடைய மகள் வகிதா அவர்கள் பொன்னாடை போட்டுக்கிறார். வேற இருக்கா? பொன்னாடை இருக்கா? அடுத்தது சார், அடுத்தது பர்வீன் பேசியதற்கு பிறகு, பர்வீன் சுல்தானா பேராசிரியர் அவர்கள் பேசியதற்கு பிறகு ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அற்புதமான உரை தந்த பர்வீன் அவர்களுக்கு நன்றி. நிறைய பேசலாம் பர்வீன் அவர்களை உரையை பற்றி. மணி 9 ஆகிவிட்டது. ஆகவே இதில் பேட்டி எடுத்திருக்க நிறைய பேர்ட்ட 4.5 மணி நேரம் இருந்தது, அதுல 1 மணி நேரத்துக்கு தான் வந்திருக்கு. சில பேருடைய பேட்டி இடம்பெறல. அவற்றை 2ஆம் பாகத்தில் கவிக்கோ தொடர்னு போட்டிருக்கேன். அதில் சிலவற்றை வந்து நான் பயன்படுத்திக் கொள்ளலாம். 2ஆம் கவிக்கோ 2 என்பது அடுத்த கவிக்கோவினுடைய பிறந்த நாளின் போது வெளிவரும். அதில் இடம்பெறும் என்ற தகவலை மட்டும் தெரிவித்து நன்றி உரை ஆற்ற அனஸ் அவர்களை அழைக்கிறேன். வந்திருந்து பத்திரிகை இப்போது வெளியிட்ட இந்த செய்தியை வந்து உடனடியாக பத்திரிகையில் வெளியிட்டுக் கொண்டிருக்கிற ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. கவிஞர் கனிமொழி அவர்கள் உடல் நலக்குறைவு காரணமாக இன்று வர இயலவில்லை. கவிக்கோவினுடைய வேறொரு விழாவில் கண்டிப்பாக கலந்து கொள்வேன் என்று செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே அனஸ் வந்துட்டாரா? வாங்க அனஸ் வாங்க. இணை இயக்குனர் ராஜகம்பீரன் இருந்தால் வாங்க, மேடைக்கு வாங்க, பரிசு வாங்கிடலாம். இன்னும் தொழில்நுட்ப கலைஞர்கள் யாராவது பரிசு வாங்க அவர்கள் இருந்தால் மேடைக்கு வந்துடலாம். வந்திருந்தவர்களை அழைத்து விட்டேன் என்று நினைக்கிறேன். இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடிய சுபிக்ஷா வாங்க, மேடைக்கு வாங்க, அவர்களுக்கு பரிசு கொடுத்துருங்க. பர்வீன் அவர்கள் சுபிக்ஷாவுக்கு பரிசு கொடுக்கலாம். வாங்க. வந்திருந்திருக்க கவிஞர் அமுதா தமிழ்நாடன், குடந்தை அனிதா, கவிஞர் மனோகரி, கவிஞர் மூமு இக்பால், கவிஞர் மஞ்சுளா, பேராசிரியர் நெல்லை சு முத்து அவர்கள். அவர் நெல்லையிலிருந்து இந்த விழாவுக்காக வந்திருக்கிறார். விஞ்ஞானி அவரு கவிக்கோவுக்கு இறுதி தொழுகை நடத்திய இலியாஸ் மௌலவி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வணக்கம். நிறைய பேர் எனக்கு பேர் தெரியல, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்ப வந்து பரிசு தமிழ்தாய் வாழ்த்து பாடிய சுபிக்ஷா. உலகில் இருக்கிற பல்வேறு மொழிகளுடைய தேசிய கீதத்தை அப்படியே பாடக்கூடியவர்.
கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய இந்த ஆவணப்பட வெளியீட்டில் கலந்து கொண்டு எங்களை சிறப்பித்த, இந்த விழாவை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொடுத்த முனைவர் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் தமிழ் இலக்கிய தலைவர் திரு கோ விஸ்வநாதன் அவர்களுக்கும், இயக்குனர் திரு என் லிங்குசாமி அவர்களுக்கும், இங்கு அற்புதமாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் திரு பர்வீன் சுல்தானா அவர்களுக்கும், திரைப்படத்தை இயக்கிய திரு பிருந்தா சாரதி அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய திரு அயாஷ் பாஷா அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய நீதிபதி KN பாஷா அவர்களுக்கும், திரு மனுஷபுத்திரன் அவர்களுக்கும், தமிழ்தாய் வாழ்த்து பாடிய திரு சுபிக்ஷா அவர்களுக்கும் எங்களுடைய கவிக்கோ மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய மிக அற்புதமாக இசையமைத்த திரு தாஜ்நூர் அவர்களுக்கும், இந்த படத்திற்கு மிகச்சிறப்பாக ஒளிப்பதிவை வழங்கியிருக்கின்ற ஒளிப்பதிவு இயக்குனர் CJ ராஜ்குமார் அவர்களுக்கும், படத்தொகுப்பை செய்திருக்கின்ற நாடான் சூர்யா அவர்களுக்கும், மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய உதவி இயக்குனர்கள், உதவி ஒளிப்பதிவாளர்கள், ஒளி அமைத்திருக்கின்ற சவுண்ட் இன்ஜினியர்ஸ்கள் மற்றும் கலரிஸ்ட் DI போன்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கவிக்கோ மன்றம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த விழாவிற்கு வந்திருந்த பெருந்திரளாக கலந்து கொண்டு கவிக்கோவை இன்னும் நேசித்துக் கொண்டிருக்கின்ற கவிக்கோ ரசிகர்களுக்கும் என்றென்றும் எங்கள் அன்புக்கு உரியது. இந்த நிகழ்ச்சியில் ஒளிப்பதிவு செய்தவர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எங்கள் கவிக்கோ மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.